துறையில நாம மிகப்பெரிய ஜாம்பவனா மாறணும், பேரும் புகழும் அடையணும் அப்படின்னா அந்த துறையில குறைந்தபட்சம் நாம 10,000 மணி நேரமாவது பயிற்சி எடுத்திருக்கணும்னு மால்கம் கிளாட்வெல் தன்னுடைய அவுட்லயர்ஸ் புத்தகத்துல சொல்லியிருக்காரு. 2008 வெளியான இந்த புத்தகம் மிகப்பெரிய அளவில் விற்பனையான ஒரு சூப்பரான புத்தகம். ஏன் இந்த மாதிரி ஒரு துறையில 10,000 மணி நேரம் பயிற்சி செய்யணும் அப்படின்னு அவர் நிறைய உதாரணங்களையும் கொடுத்திருப்பாரு. உதாரணமா பில்கேட்ஸ் அவர்கள் தன்னோட 19 வயசுலேயே 1975 அதுவும் வெறும் 19 வயசுலேயே மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தை உருவாக்கிட்டாருங்க. என்னப்போ 19 வயசுல கம்பெனியை தொடங்கிட்டானா? அப்போ அந்த பையன் எப்பதான் கம்ப்யூட்டரை யூஸ் பண்ண ஆரம்பிச்சான்? அதுக்கும் முன்னாடி 1968 தன்னோட 13 வயசுல இருந்தே அவர் கம்ப்யூட்டரை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. தன்னோட 34 வயசு 35 வயசுக்குள்ளலாம் அவர் உலகின் நம்பர் 1 பணக்காரனாவே மாறிட்டாருங்க. யோசிச்சு பாருங்க, 13 வயசுல இருந்தே கம்ப்யூட்டர் யூஸ் பண்றாரு. அதே மாதிரி டைகர் உட்ஸ் எடுத்துக்கோங்க. அவர் தன்னுடைய 10வது மாசத்துல இருந்தே, அதாவது குழந்தையா இருக்கும் போது இருந்தே கோல்ஃப் விளையாடிட்டு இருக்காரு. அதனால ரொம்ப சின்ன வயசுல இருந்தே அவர் பிராக்டிஸ் பண்ணி பின்னாட்கள்ல மிகப்பெரிய கோல்ஃப் பிளேயர் ஆகி பெரிய பணத்தை சம்பாதிச்சார். செரீனா வில்லியம்ஸ், வீனஸ் வில்லியம்ஸ் பத்தி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அவங்க அப்பா ரொம்ப சின்ன வயசுலயே அந்த குழந்தைகளுக்கு டென்னிஸ் சொல்லி கொடுத்தாரு. அப்புறம் ஒரு நல்ல டென்னிஸ் மாஸ்டர் கிட்ட கூட்டிட்டு போய் ட்ரைனிங் கொடுக்க நினைச்சாரு. ஆனா 2 குழந்தைகளுக்கும் ட்ரைனிங் கொடுக்க அவர்கிட்ட காசு இல்லாதனால ஒரு குழந்தைக்கு மட்டும் ட்ரைனிங் கொடுத்து அந்த குழந்தைக்கு என்ன சொல்லி தராங்கன்னு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அதை இன்னொரு குழந்தைக்கு போட்டு காட்டி சொல்லி கொடுத்தாரு. இந்த மாதிரி சின்ன வயசுல இருந்தே அவங்க பிராக்டிஸ் பண்ணதால தான் செரீனா வில்லியம்ஸ் மற்றும் வீனஸ் வில்லியம்ஸ் சகோதரிகள் மிகப்பெரிய அளவில் பெயரும் புகழும் அடைஞ்சாங்க. சரி, இந்த வெளிநாட்டு ஆட்கள்லாம் விடுங்க, நம்ம ஊர் ஏஆர் ரஹ்மான் எடுத்துக்கோங்க. ரொம்ப சின்ன வயசுலேயே அவருக்கு மியூசிக்ல ஆர்வம் வந்துருச்சு. சின்ன வயசுலேயே நிறைய இடங்கள்ல அவர் வாசிச்சிருக்கிறாரு. ஏகப்பட்ட விளம்பரங்களுக்கு இசையமைச்சிருக்கிறாரு. அதன் பிறகு இளையராஜாவோட சேர்ந்து நிறைய படங்களுக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர்ல ஒர்க் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் தான் அவரு ரோஜா படத்துக்கு இசையமைச்சாரு. ரோஜா படத்துக்கு முன்னாடியே அவர் நிறைய பிராக்டிஸ் பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட 10,000 மணி நேரம் உழைத்திருக்கிறாரு. அதனாலதான் ரோஜா அப்படின்ற ஒரே படத்திலே அவர் இந்தியாவோட உச்சத்துக்கு போய் உட்கார்ந்தார். அதை விடுங்க, இப்போ லிடியன் நாதஸ்வரம் அவர்களை கேள்விப்பட்டிருப்பீங்க. இவரும் சின்ன வயசுல இருந்தே பிராக்டிஸ் பண்றாரு. இப்போ கூட ரீசெண்டா 1330 திருக்குறள்களுக்கும் இசையமைத்து சாதனை படைத்திருக்கிறாருங்க. சூப்பரா இருக்கும் ஒவ்வொரு திருக்குறளும். நீங்க இன்னும் கேட்கலைன்னா அவரோட சேனல்ல போய் பாருங்க, சூப்பரா இருக்கும். அவரும் பாத்தீங்கன்னா ரொம்ப சின்ன வயசுலேயே தன்னோட பயிற்சியை தொடங்கிட்டாரு. அப்போ வெற்றியடைந்த எல்லாருமே ரொம்ப சின்ன வயசுலேயே தங்களுடைய துறை எதுன்னு தேர்ந்தெடுத்து அதுல 10,000 மணி நேரம் உழைப்பை போட்டதால தான் பெரிய லெவல்ல வளர முடிஞ்சது. அப்படிங்கிறது தான் அவுட்லேயர்ஸ் புத்தகத்தில் உள்ள கான்செப்ட். ஆனா எனக்கு இந்த புத்தகத்துல பெருசா உடன்பாடே கிடையாதுங்க. நம்ம ஊர்ல இதெல்லாம் சாத்தியமே இல்லைன்னு தான் நினைக்கிறேன். நம்ம ஊர்ல ரொம்ப சின்ன வயசுலயே எனக்கு டென்னிஸ் தான் வரும், எனக்கு மியூசிக் தான் வரும், எனக்கு கிரிக்கெட் தான் வரும் அப்படின்னு, எனக்கு எதுல இன்ட்ரெஸ்ட், நான் எதுல பெரிய ஆளாவேன்னு சின்ன வயசுலாம் நம்ம சூஸ் பண்ணி நமக்கு அந்த வாய்ப்பும் கிடைக்காது இல்லையா? நம்ம ஸ்கூலுக்கு போகணும், காலேஜ் போகணும், வேலைக்கு போகணும். சின்ன வயசுலேயே நமக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு நம்மளால கண்டுபிடிக்கவே முடியாது. நமக்கு என்ன வரும், நமக்கு எதில் உண்மையிலே இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு கொஞ்சம் லேட்டாக தான் கண்டுபிடிப்போம். அதுக்கப்புறம் அந்த துறை சார்ந்த ஸ்கில்ஸை வளர்த்துக்கணும், அதுக்கப்புறம் அதில் மாஸ்டர் ஆகணும், அப்புறம் அந்த துறையில் வாய்ப்பு கிடைச்சா நம்ம சைன் பண்ணணும். இப்படித்தான் நம்ம நிலைமை இருக்குது இல்லைங்களா? அப்போது நம்மளாலலாம் மிகப்பெரிய அளவில் சாதிக்கவே முடியாதா அப்படின்னு நிறைய முறை நானும் யோசிச்சிருக்கேன். இந்த கேள்விக்கான பதில் இன்னொரு புத்தகத்தில் இருக்கு. அதுதான் டேவிட் எபிஸ்டன் அவர்கள் எழுதிய ரேஞ்ச் அப்படின்ற இந்த புத்தகம். இந்த புத்தகத்தில் இவர் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி ஒரு துறையில மாஸ்டராக 10,000 மணி நேரம்லாம் தேவையே இல்லைப்பா, அதற்கும் கம்மியான மணி நேரங்கள்லேயே உங்களால் அந்த துறையில மாஸ்டராக முடியும் அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லை, இப்போ நீங்க ஒரு துறையில இருந்து வேறொரு துறைக்கு மாறுறீங்க அப்படின்னா அப்போ மறுபடியும் அந்த புது துறையில 10,000 மணி நேரம் நான் எஃபர்ட் போட்டாதான் என்னால் கற்றுக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. நீங்கள் ஏற்கனவே பெற்ற அனுபவங்கள் உங்களுக்கு உதவியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரே துறையை தேர்ந்தெடுத்து ஒரே துறையில் மாஸ்டராக இருப்பவர்களை விட இந்த மாதிரி 2-3 துறைகளில் ஜென்ரலிஸ்டாக இருக்கிறவங்க தான் பெரிய அளவில் சாதிச்சிருக்காங்க அப்படின்னு அவர் சொல்றார். இன்னும் சுருக்கமாக சொல்லணும்னா, இப்போ நம்ம ஒரு துறையில் பெற்ற அனுபவம் இன்னொரு துறையில் வேகமாக வளர நமக்கு கண்டிப்பாக உதவும்னு சொல்றாரு. இப்போ உதாரணத்துக்கு ரோஜர் ஃபெடரர் இருக்காரு, டென்னிஸ்ல மிகச்சிறந்த வீரர். ஆனால் அவர் எடுத்த உடனே சின்ன வயசுல இருந்தெல்லாம் டென்னிஸ் ஆடலைங்க. அவரு ஆரம்ப காலகட்டத்தில் ஃபுட்பால் தான் விளையாடிட்டு இருந்தார். அப்புறம் பேஸ்கெட் பால், அப்புறம் பேட்மிண்டன், அப்புறம் பனிச்சிருக்கு, அப்புறம் ஸ்விம்மிங் அப்படின்னு எல்லாத்தையும் முடிச்சுட்டு போர் அடிச்சு போய் தான் கடைசியா டென்னிஸ் பக்கம் வந்தார். டென்னிஸ் விளையாட ஆரம்பிச்சாரு. ஆனா டென்னிஸ் தாண்டா இனிமே நம்மளுடைய இலக்கு அப்படின்னு முடிவு பண்ணி வெறித்தனமா விளையாட ஆரம்பிச்சாரு. அவர் ஆரம்பித்த கொஞ்ச மணி நேரங்கள்லயே மிகப்பெரிய அளவில் சாதிக்கவும் ஆரம்பிச்சிட்டாரு. அவரு 10,000 மணி நேரம்லாம் பிராக்டிஸ் பண்ணல. ஆனால்
அதற்குள்ளேயே மிகப்பெரிய வெற்றிகளை அடைய ஆரம்பிச்சார். ஏன்னா ஏற்கனவே அவர் மற்ற விளையாட்டுகளில் அவர் பெற்ற பயிற்சி அவருக்கு உதவியாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு உதாரணம் சொல்லணும்னா, நம்ம தலை தோனி அவர்கள் கூட ஆரம்பத்தில் ஃபுட்பாலில் கோல் கீப்பராக தான் இருந்தார். அதன் பிறகு கிரிக்கெட்டில் விக்கெட் கீப்பராக வந்தார். அதன் பிறகு கேப்டனாக மாறினார். இந்தியாவுக்கு பல கப்புகளை வாங்கி கொடுத்தாரு. ஆனால் தோனியே என்ன சொல்கிறாருன்னா, நான் ஃபுட்பால் டீமில் கோல் கீப்பராக இருந்தனால தான் விக்கெட் கீப்பராக மாறினேன். விக்கெட் கீப்பராக இருந்தனால தான் பேட்ஸ்மேன் எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க, எப்படி பால் போடணும் அப்படின்னு யோசித்து சரியான முடிவுகளை எடுத்தேன். ஒருவேளை நான் ஃபுட்பாலில் கோல் கீப்பராக இல்லாமல் இருந்திருந்தால் என்னால் பெஸ்ட்டு கேப்டனாக இருந்திருக்க முடியாமான்னு தெரியல அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்போது அவர் ஃபுட்பாலில் கோல் கீப்பராக இருந்ததும் இதற்கு உதவி இருக்குது. இப்போது இதே மாதிரி நிறைய உதாரணங்கள் அந்த புத்தகத்தில் சொல்கிறாரு. நீங்கள் ரொம்ப நாட்களாக ஒரு துறையில் இருக்கீங்க. இப்போ இந்த துறையிலேருந்து இன்னொரு துறைக்கு மாறணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆனால் நம்ம இதில் போய் இனிமேல் புதுசாக கற்றுக்கிட்டு 10,000 மணி நேரம் பயிற்சி எடுத்து இதில் மாஸ்டராக முடியுமா அப்படின்லாம் பயப்படாதீங்க. நீங்கள் உங்கள் பழைய துறையில் பெற்ற அனுபவம் இந்த புது துறைக்கு கண்டிப்பாக உதவும். கொஞ்சம் மணி நேரங்கள்லேயே உங்களால் கற்றுக்க முடியும் அப்படின்னு யோசிங்க. கண்டிப்பாக இன்னொரு துறைக்கு மாறினா உங்களால் ஷைன் பண்ணவும் முடியும், பயப்படாதீங்க அப்படின்னு அவர் சொல்கிறார். இப்போ இவர்களுடைய 2 பேருடைய கருத்துக்களும் முரண்பட்ட கருத்துக்களா இருக்கு இல்லையா? ஒருத்தர் 10,000 மணி நேரம் பயிற்சி எடுத்தாதான் அந்த துறையில மாஸ்டர் ஆக முடியும் அப்படின்னு சொல்றாரு. இன்னொருத்தர் அவ்வளோ மணி நேரம் பயிற்சி எல்லாம் தேவையில்ல, வெறும் 3000 மணி நேரம் கூட இருந்தால் போதும் நீங்க மாஸ்டர் ஆக முடியும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ 2 மாறுபட்ட கருத்துக்களுடைய 2 பேரும், நீ ஒரு கருத்து சொல்ற, நான் ஒரு கருத்து சொல்றேன், நம்ம 2 பேரும் ஒரு பொது மேடையில உட்கார்ந்து பேசுவோம். பேசி எது சரின்னு மக்களுக்கு அறிவுபூர்வமான தகவல்களை கொடுப்போம் அப்படின்னு முடிவு பண்ணி 2 பேரும் ஒன்னா உட்காந்து பேசி சில விஷயங்களை பகிர்ந்துக்கிறாங்க. அதன்படி சில பேரால ஒரு 3000 மணி நேரம் 4000 மணி நேரம் பயிற்சி எடுத்தாலேயே அந்த துறையிலேயே மாஸ்டரா மாற முடியும். ஆனா இன்னும் சிலரால 20,000 மணி நேரம் பயிற்சி எடுத்தாலும் மாஸ்டராக முடியாது அப்படின்னு மால்கம் ஒத்துக்கிறாரு. அது மட்டும் இல்லாம வெறும் 10,000 மணி நேரம் பயிற்சி மட்டுமே பத்தாதுப்பா, குவாலிட்டியான பயிற்சி இருக்கணும், திறமையான பயிற்சியாளர் இருக்கணும், வாய்ப்பு கிடைக்கணும் அப்படின்னு அவர் ஒத்துக்கிறார். அதே மாதிரி டேவிட்டும் சில விஷயங்களை ஒத்துக்கிறாரு. 10,000 மணி நேரம் பயிற்சி முக்கியம்தான், ஆனால் ஒரே துறையில் இருக்கணும்னு அவசியம் இல்லை. வெவ்வேறு துறைகளில் இருந்தாலும் ஒரு துறையோட அனுபவம் இன்னொரு துறைக்கு உதவும் அப்படின்னு சொல்றாரு. இந்த விவாதம் ரொம்ப ரொம்ப ஆக்கப்பூர்வமாக இருந்தது. மக்கள் எல்லாருமே ரசிச்சாங்க. இது எப்படி அப்படின்னு உங்களுக்கு புரியணுன்றதுக்காக இன்னும் சிம்பிளாக நம்ம ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போது இளையராஜாவும் ஏஆர் ரகுமானும் இசையமைப்பாளர்கள் தான், ஆனால் 2 மாறுபட்ட கருத்துக்களுடைய இசையமைப்பாளர்கள்னு வச்சுக்கோம். இவங்க 2 பேரும் ஒரே மேடையில் உட்கார்ந்து இசை பற்றி சில விஷயங்களை பேசி இன்னும் ஆக்கப்பூர்வமான இசையை மக்களுக்கு எப்படி கொடுக்கறது அப்படின்னு அந்த ஈவெண்ட் இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் தான் அன்னைக்கு நடந்தது. 2 மாறுபட்ட கருத்துக்களை உடைய எழுத்தாளர்கள் ஒன்னா உட்காந்து பேசினாங்க. சூப்பர்ல. இந்த ஈவெண்ட்டோட யூடியூப் லிங்க் கூட இருக்கு, அது நான் கீழே டெஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், டைம் இருந்தா பாருங்க. இப்போ நான் சொன்ன விஷயங்கள்ல இருந்து முக்கியமா சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, இப்போ நீங்க ஒரு துறையில இருந்து இன்னொரு துறைக்கு மாறணும் அப்படின்னு நினைச்சா பயப்படாதீங்க. உங்களுடைய ஏற்கனவே அனுபவங்கள் அந்த துறைக்கு கை கொடுக்கும். நம்ம எல்லாருமே இப்போ பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு வேலையில இருந்து வேறொரு துறைக்கு மாறணும். அதுதான் ஏஐ. அது நம்ம கற்றுக்க முடியுமா அப்படின்னு பயப்படாதீங்க. உங்கள் துறையில் ஏஐ வச்சு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு யோசிங்க. உங்களுடைய ஏற்கனவே உள்ள அனுபவங்களும் இந்த புது டெக்னாலஜியும் சேரும்போது உங்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்புகளையும் வெற்றியையும் கொடுக்கும். சரியான பயிற்சியாளர், குவாலிட்டியான ப்ராக்டிஸ் இருக்கும்போது உங்களால் சில மணி நேரங்கள்லேயே புது விஷயத்தை கற்றுக்கவும் முடியும். 10,000 மணி நேரம்லாம் தேவையே இல்லைங்க. இதை அந்த டேவிட் அவர்கள் எழுதின புத்தகத்தில் இன்னும் தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. அந்த புத்தகம், அந்த ரேஞ்சுன்ற புத்தகத்தை பற்றியும் அதில் உள்ள முக்கியமான வரிகள் பற்றியும் நான் நம்ம ஜாயின் மெம்பர்ஸ்க்காக ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன். நீங்களும் அந்த வீடியோவை போய் பாருங்க. ஜாயின் மெம்பரை எப்படி மாறணும் அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் ஜாயின் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்களும் அந்த மெம்பர்ஸ் வீடியோவெல்லாம் பார்க்க முடியும். இந்த மாதிரி நல்ல வீடியோக்களை தொடர்ந்து போட எனக்கும் அது உதவியாக இருக்கும். ஸோ முடிஞ்சால் ஜாயின் பண்ணிக்கோங்க. ட்ரீம் பிக், அச்சீவ் பிக், என்பதெல்லாம் உயர்வு.